மாட சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி சீக்கிரமாவே மனசு மாறி விஜய ஏத்துக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரிய பேசுனதெல்லாம் தப்பு. அவள ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு விஜய் காவேரிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு, காவேரி வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் சாரி சாரின்னு எழுதிக்கிட்டு காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன இதெல்லாம்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "மிஸ், நேத்து உங்ககிட்ட நான் பேசுனது ரொம்ப தப்பு. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "இப்படியெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டா உங்கள நான் மன்னிச்சிடுவேனா? 2 பேரும் சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் என்ன கிண்டல் பண்ணி பேசுனீங்க? எனக்கு எந்த மாப்பிள்ளையும் கிடைக்காது. அந்த மாதிரிலாம் பேசுனீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து காவேரி வந்து விஜய திட்டுறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அந்த பையன் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குதுல்லடி. அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஏன்டி அந்த பையன மன்னிக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், உடனே காவேரி இருந்துகிட்டு, "மன்னிக்க முடியாதும்மா. நீ வேணா அவர் கூட நல்லா பேசு. என்னால பேச முடியாது." அப்படின்ட்டு இங்க காவேரி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. போய்க்கிட்டு இருக்கும்போதேவும் அவங்க யோசிச்சுட்டே போறாங்க. என்ன காரணத்துக்காக அந்த பையன் நம்மள பிடிக்கலன்னு சொன்னான்னு தெரியலையே! அந்த காரணத்த நம்ம கேட்டு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அம்மாவும் அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு பொண்ண யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் கடுப்பா இருந்துச்சு எனக்கு. அந்த பையன்கிட்ட முதல்ல கேட்கணும். நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு பிடிக்கலன்னு எப்படி சொல்லுவான்? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். என்ன மாதிரி ஒரு பொண்ண யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? எங்க அம்மாவே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் என்னால தாங்க முடியல. அந்த ஆளோட சேர்ந்துட்டு அப்படின்ட்டு, இங்க காவேரி புலம்பிக்கிட்டேவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி விஜய்க்கு பார்த்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி வீட்டுக்கு வந்து பேச சொல்றாங்க. அ நீங்க இப்பவே வந்து விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த கல்யாணத்த பத்தி சீக்கிரமாவே பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரி அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. ஏன்னா, அந்த விஜய் இங்க வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான், சீக்கிரமாவே அவர் கல்யாணம் பண்ணி போனாருன்னா, நமக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லன்னு சொல்லிட்டு காவேரி இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க. உடனே அந்த பொண்ணும், "நாளைக்கே நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. அதே மாதிரியேவும் மறுநாள் காலையில அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோட நேரா விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதும் தாத்தா அவங்கள பார்த்துட்டு, யாரு நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்க காவேரி தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "தாத்தா, அந்த மேட்ரிமோனி சைட்ல இருந்து உங்க பேரன பார்க்க வந்த பொண்ண, அவங்க குடும்பத்தோட வந்து உங்க வீட்ல பேசுறதா சொன்னாங்க. வந்தாங்களா?" அப்படின்னு கேட்டதும், இங்க தாத்தா இருந்துகிட்டு, "ஆமாம்மா, இப்ப தான் வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே, "தாத்தா, எப்படியாவது அந்த பொண்ண உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பேசுங்க. உங்க பேரனுக்கும் அந்த பொண்ண பிடிக்குதுன்னு சொன்னாரு. அந்த பொண்ணுக்கும் உங்க பேரன பிடிச்சிருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சிரணும்." அப்படின்னு காவேரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. எங்க தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த காவேரி பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தாத்தா வருத்தம் தான் படுறாங்க. உடனேவும் இங்க தாத்தா இருந்துகிட்டு, "உட்காருங்க" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல விஜய் வர்றாங்க. விஜய் வந்ததும் அம்மா அந்த பொண்ணோட வந்துட்டு, "வாங்க விஜய்" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வாங்க, திடீர்னு என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து ஷாக் ஆகி கேட்குறாங்க. அப்ப அம்முவும் அங்க இருக்கிறாங்க. உடனே அம்மு முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "அம்மு, நீ ரூம்ல போயிட்டு ஃபோன்ல ஏதாவது பார்த்துட்டு இரு, நான் வந்துடுறேன் அப்பா" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும், "என்னங்க வீட்டுக்கே வந்துட்டீங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்ல. திடீர்னு குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க" அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனேவும் அவங்க அந்த குடும்பத்தில உள்ளவங்க இருந்துகிட்டு, "என்னங்க, அதான் பிடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால வீட்ல வந்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க நீங்க பாட்டுல வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவீங்களா? நான் இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி சொன்னதும், தாத்தா இருந்துட்டு, "விஜய், காவேரி தான்ப்பா இவங்கள இங்க வர சொல்லி பேச சொல்லியிருக்கா. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும், உடனே விஜய், "என்ன தாத்தா இதெல்லாம்?" அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட, "இங்க பாருங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் கிடையாதுங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அது எதேர்ச்சியா எப்படியோ நடந்துச்சு. நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கு காரணம் வேறங்க." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன காரணம்?" அப்படி சொல்லி கேட்கும்போது, உடனேவும் இங்க அந் அந்த பொண்ணுகிட்ட விஜய் வந்து, அந்த காவேரி இருக்கிறாங்கல்ல, அந்த அன்னைக்கு என் கூட வண்டியில வந்தாங்களே, அவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே
உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி தானே நீங்க மேட்ரிமோனியல் சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்டி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அதனால தான் இப்படியெல்லாம் சொல்றீங்களா? அப்டின்ட்டு கேட்டதும் விஜய் வந்துட்டு, இல்லங்க. அது என்ன சொல்ல, இந்த பாருங்க ஃபோட்டோவ காமிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. விஜய்க்கும், காவேரிக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோவ. அப்பன்னா நீங்க எதுக்குங்க பிரிஞ்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரிஞ்சிருக்கிறது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லங்க. உங்கள மாரி ஒருத்தவர தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லங்க இது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, என்னுடைய ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணது கூட மறந்து போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க நடந்த எல்லாத்தையுமே டீட்டெயில்டா. உடனேவும் "அப்படியா! சாரிங்க. உங்க வாழ்க்கையில இப்படிலாம் நடந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாரி சொல்லுது. உடனே சரி, ஆனா நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள மாதிரி ஒரு நல்லவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனா நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க உங்க ஒய்ஃபோட சீக்கிரமாவே ஒண்ணு சேரணும். அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனேவும் தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், சரி நாங்க கிளம்புறோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க காவேரி கேட்டான்னா, உங்ககிட்ட என்ன காவேரி கிட்ட நீங்க என்ன சொல்லுங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இந்த காரணத்த சொல்லாதீங்க. என்னுடைய ஒய்ஃப் தான் காவேரிங்கிற காரணத்த சொல்ல வேண்டாம். அவளுக்கு இப்போதைக்கு பழசெல்லாம் தெரியக்கூடாது. அவளுக்கு பழசெல்லாம் தெரிஞ்சுனா, அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, எங்களுக்கு பயமா இருக்குது. அதனால தான் சொல்றேன் அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. உடனே சரிங்க நான் சொல்ல மாட்டேன் எதுவும் அப்டின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரி அந்த பையனுக்கு கால் பண்றாங்க. நான் எதுக்காக என்ன பிடிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த பையனுக்கு கால் பண்ணி, "சரிங்க, அன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னீங்க. மொதல்ல அப்படி சொல்லலையே! வேற மாதிரி தானே சொன்னீங்க. என்ன காரணங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரி அந்த பையன்கிட்ட கேட்டதும், அதாவது "உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ஓகே தான் நான் முடிவு பண்ணேன். ஆனா, அந்த உங்க மாமா பையன் வந்தாங்களே, அவங்க வந்து தான் உங்கள பத்தி சொன்ன விதம்லாம் கேட்டுட்டு எனக்கு பயமாயிடுச்சு. அதனால தான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "நீங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாம். யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்களாம். அந்த மாதிரிலாம் பேசுனாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அந்த பையன் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "அப்படியெல்லாமா சொன்னாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இதில உங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க. அவங்களும் என் பொண்ணு யாருக்கும் அடங்க மாட்டா அப்படின்லாம் என்கிட்ட சொன்னதுனால, எனக்கு அப்ப என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து உங்கள பிடிக்கலன்னு சொன்னேன்." அப்படின்ட்டு சொன்னதும், உங்க காவேரிக்கு அதிர்ச்சியாகி அந்த ஆள் சொன்னா பரவால்ல. அம்மாவும் எதுக்கு அந்த ஆள் கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு காவேரிக்கு அவ்வளோ கோவம், வருத்தம். வேகமா அவங்க அம்மாவ கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. உடனே சாரதா என்னாச்சு? இவ இப்படி கோவப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.